பிறரது துன்பத்தை சகிச்சுக்கிடாம அவங்களுக்கு ஓடி போய் உதவும் இரக்க குணம் உள்ள ஒவ்வொரு இதயத்திலும் இறைவன் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கும் இந்த இரக்க சிந்தனை தான் இறைவன் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு ஆசிரமம். அங்க துறவி ஒருவர் தன்னோட சீடன்களோட இருந்தாரு. அதுல ஒரு சீடன் துறவியாரே, இறைவன் எங்க இருக்காரு, அவரை நாம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு துறவி, ஆமா, நாம தினம் தினம் இறைவனை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், உனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. மகான் ஒருவர் காட்டு பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அங்க காட்டின் குறுக்கே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. மகான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும். அங்க ஒரு படகோட்டி படகு வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். மகான் படகுல ஏறிட்டு, என்ன அந்த கரைக்கு கொண்டு போய் விடுறியா அப்படின்னு சொல்ல, படகோட்டியும் படகை செலுத்த ஆரம்பிச்சான். படகை ஓட்டிக்கிட்டே போகும் பொழுது படகோட்டி மகான் கிட்ட, ஐயா, இறைவன் எங்க இருக்காரு, நீங்க அவரை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டான். மகான் சிரிச்சுக்கிட்டே, இறைவன் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு இருக்காரு. அவர் இரக்க குணம் உள்ளவர், தயாள குணம் உள்ளவர், கருணை உள்ளம், அன்பு உள்ளம் கொண்டவர். இப்போ கூட நான் உங்ககிட்ட இறைவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. படகோட்டிக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பதில் தெரியாது அப்படின்னு சொல்லி உண்மைய ஒத்துக்கோங்க. அதுக்காக இப்படி பொய் சொல்லாதீங்க அப்படின்னு படகோட்டி சொன்னான். அந்த நேரம் படகு ஆழமான பகுதிக்கு போனது. அப்போ நல்ல மழை, இடி, மின்னல், காத்தோட மழை பெஞ்சது. படகு ஆட்டம் காண்பித்தது. படகோட்டி மகான் கிட்ட, ஐயா, நீச்சல் தெரியுமா, தெரிஞ்சா தண்ணீர்ல குதிச்சு நீந்தி கரைக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு மகான், எனக்கு நீச்சல் தெரியாது, ஆனாலும் எனக்கு பயம் இல்லை, இறைவன் என்ன காப்பாத்திருவாரு அப்படின்னு திட்டமா சொன்னாரு. இதை கேட்ட படகோட்டிக்கு, ச, இந்த உயிர் போற நேரத்துல கூட தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய காற்று அடித்து படகு கவிழ்ந்துருச்சு. 2 பேருமா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க. படகோட்டிக்கு நீச்சல் தெரியும். அவன் மனசுக்குள்ள, நம்மளை நம்பி படகுல ஏறினாரு, அவரை எப்படினாலும் நாம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு தண்ணிக்குள்ள போய் மகானை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். கொஞ்ச நேரம் கழித்து மகான் கண் விழிச்சாரு. அப்போ படகோட்டி மகான் கிட்ட, இப்ப என்ன, எந்த சாமி வந்து காப்பாத்துச்சு, நான் தானே காப்பாத்தினேன், இனிமேல் நாளும் ஏதாவது பிதற்றாம வீடு போய் சேருங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு மகான் சிரிச்சுக்கிட்டே, மகனே, இப்ப புரியுதா, நான் எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்காம நீ உன்கிட்ட இருக்கிற இரக்க குணத்தால நீ என்ன காப்பாத்தி இருக்க. இந்த இரக்க குணம்தான் இறைவன். ஒவ்வொரு இரக்க குணம் கொண்ட மனிதர்களிடத்திலும், அன்பு உள்ளம் கொண்ட மனிதர்களிடத்திலும் இறைவன் குடியிருக்காரு. உனக்குள்ள இருக்கும் இந்த இரக்க சிந்தனை தான் என்ன காப்பாத்தி இருக்குது. அப்போ உனக்குள்ள இறைவன் இருக்கார் தானே, இப்போ புரியுதா அப்படின்னு சொன்னாரு மகான். படகோட்டிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்படி கதையை சொல்லி முடிச்சாரு துறவி. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பசி என்று வருபவருக்கு உணவு தருபவர் முதல், நாம சொல்லும் வேதனைகள், கஷ்டங்களை காது கொடுத்து கேட்பவர்கள் வரை தினமும் நம்ம கூட நிறைய நபர்கள் இருக்காங்க. அந்த நபர்களின் உள்ளத்துல தான் இறைவன் வசிக்கிறாரு. நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.